Hello friends, welcome back to English Karkalam. This is Mageshwari. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த till now அப்படிங்கற வேர்ட் யூஸ் பண்ணி இங்கிலீஷ்ல வந்து சென்டென்ஸ் மேக் பண்றது எப்படி அப்படிங்கறத பார்க்க போறோம். இதை எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படினா நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ வரைக்கும் நான் இத பார்த்ததே இல்ல, இது வரைக்கும் அவங்க வந்து சேரவே இல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படினா till now அப்படிங்கற இந்த வேர்ட் யூஸ் பண்ணி நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்கான சென்டென்சஸ் எப்படி இங்கிலீஷ்ல மேக் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்க இன்னும் இங்கிலீஷ் கற்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இதுவரைக்கும் நான் இந்த படத்தை பார்த்ததில்லை, இதுவரைக்கும் இந்த படத்தை நான் பார்க்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த இதுவரைக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன வேர்ட் யூஸ் பண்ண போறோம்? till now. ஸோ இப்போ ஃபஸ்ட்டே நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த சென்டென்ஸில் ஸ்டார்டிங்லேயே till now எழுத போகிறோம். ஓகே, till now. நெக்ஸ்ட்டு நார்மலாக ஒரு சென்டென்ஸ் எப்படி நம்ம மேக் பண்ணுவோம், சப்ஜெக்ட் வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட் வச்சு மேக் பண்ணுவோம் இல்லையா. அப்போ ஒரு சென்டென்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது விச் இஸ் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ இதில் பாருங்கள், நான் இந்த படத்தை பார்த்ததே இல்லைன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த வெர்பை வந்து யார் செய்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். அப்போ இந்த இடத்துல நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஸோ ஐ. நெக்ஸ்ட் என்ன எழுதணும், பார்த்ததில்லை. நெக்ஸ்ட் என்ன வரணும், வேர்ப் வரணும் இல்லையா. இங்கே வேர்ப் என்னது, பார்த்ததில்லை. நம்ம ஒரு விஷயத்தை இதுவரைக்கும் பண்ணியிருக்கோம், இதுவரைக்கும் பண்ணலை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது we have to use the auxiliary verb have. ஓகே, இப்போ நம்ம நெகட்டிவாக சொல்லியிருக்கோம், பார்த்தது இல்லை அப்படின்ட்டு. அப்போது I have not. ஓகே, இப்போதான் நம்ம என்ன செய்ய போகிறோம், மெயின் வேர்ப் எழுத போகிறோம், பார்த்தது இல்லை. அப்போது watched. ஓகே, watch, watched, watched. V3 verb எழுதணும். I have not watched. எதை பார்த்ததில்லை, இந்த படத்தை. அப்போ இந்த அப்படிங்கிறதுக்கு this, படம்ங்கிறதுக்கு movie. ஓகே, that's all. இதுவரை நான் இந்த படத்தை பார்த்தது இல்லை. இப்போ ஹேவன்ட்டோட மீனிங் இல்லை, till nowோட மீனிங் இது வரைக்கும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்துடலாம். இந்த பாட்டு இதுவரைக்கும் எனக்கு தெரியாது, இந்த சாங் எனக்கு இதுவரைக்குமே தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போது இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இந்த இதுவரை அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம ஸ்டார்டிங்கில் கொண்டுட்டு வந்துடலாம். இந்த till now அப்படிங்கிறத எப்போ கொண்டுட்டு வரலாம் அப்படின்னா இந்த சென்டென்ஸோட ஸ்டார்டிங்லேயும் கொண்டுட்டு வரலாம் அண்ட் எண்ட்லேயும் கொண்டுட்டு வரலாம். ஓகே, இப்போ நார்மலாக ஒரு சென்டென்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், சப்ஜெக்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. அப்போது இந்த பாட்டை இதுவரை எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ எனக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஐ தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னது, verb. இப்போ எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ மெயின் verb இஸ் தெரியாது. இப்போ நம்ம நெகட்டிவாக சொல்லியிருக்கோம் இல்லையா, அப்போது ஐ டிடன்ட். இப்போ தெரியாது அப்படிங்கிறது மெயின் வேர்ப் இல்லையா. அப்போது நோ, ஐ டிடன்ட் நோ. எதை தெரியாது, இந்த பாட்டை தெரியாது. அப்போது ஐ டிடன்ட் நோ திஸ் சாங். இந்த பாட்டை எனக்கு தெரியாது, இதுவரை தெரியாது. அப்போ இதுவரை அப்படிங்கிறதுக்கு till now. That's all. ஓகே, எனக்கு இந்த பாட்டை இதுவரை தெரியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இப்போ வரைக்கும் அவங்க வீட்டுக்கு வரலை. ஒரு செயல் பாஸ்டில் ஸ்டார்ட் ஆகி இப்போ முடியுது அப்படின்னா அதை நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எழுதணும். சரிங்களா. அப்போது பட் இது என்ன அப்படின்னா இது வரைக்கும் அவங்க வீட்டுக்கு வரலைன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதே ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை நம்ம நெகட்டிவில் இப்போ எழுத போகிறோம். ஓகே, இப்போ வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், till now. நெக்ஸ்ட் நார்மலாக ஒரு சென்டென்ஸ் எழுதணும் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ அவர்கள், தே, வீட்டிற்கு வரவில்லை. அப்போ வரவில்லை அப்படிங்கிறது என்னதுங்க, ஒரு மெயின் வேர்ப். அப்போ நம்ம நெகட்டிவாக சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ we have to write haven't. நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால நம்ம haven't யூஸ் பண்ணணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா அதோட ஃபார்மேட் என்னது, சப்ஜெக்ட் have அல்லது has ப்ளஸ் V3 ஃபார்ம். அதுக்கடுத்து ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்சஸ், ரிமைனிங் சென்டென்சஸ். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம், they as a subject,
ஹாவ் கொண்டு வந்திருக்கோமா, இது நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால நாட் சேர்த்துருக்கோம் இல்லையா. இப்போ வரலைன்னு சொல்லியிருக்கோம், அதோட V3 ஃபார்ம் என்னது, கம், கேம், கம். ஸோ கம். இதுவரைக்கும் அவர்கள் வரவில்லை. எங்கே வரலை, வீட்டுக்கு வரலை. அப்போது ஹோம். தட்ஸ் ஆல். இதுவரை அவர்கள் வீட்டிற்கு வரவில்லை. ஓகே. இப்போ வரைக்கும் எனக்கு இந்த பாடம் புரியவே இல்லை. நம்ம இது ஆக்சுவலி பேசுவோம் இல்லையா, எனக்கு இப்போ வரைக்கும் இந்த பாடம் புரியவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் என்ன எழுதலாம், இப்போ வரைக்கும். இப்போ வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு till now. ஓகே. நெக்ஸ்ட், எனக்கு இந்த பாடம் புரியலை. அப்போ யாருக்கு புரியலை, எனக்கு. எனக்குங்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஐ. நெக்ஸ்ட் என்னது, புரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ நெகட்டிவாக சொல்லியிருக்கோம். ஸோ ஐ டிட் நாட். புரிதல் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், அண்டர்ஸ்டாண்ட் சொல்லுவோம் இல்லையா. அப்போது ஐ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரியவில்லை. என்ன புரியலை, இந்த பாடம் புரியவில்லை. அப்போது ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன். இதுவரை எனக்கு இந்த பாடம் புரியவில்லை. ஓகே. இப்போ வரைக்கும் எனக்கு இந்த பாடம் புரியலை. நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் இப்போ வரைக்கும் காத்துட்ருக்கோம். நாங்கள் இப்போ வரைக்குமே நாங்கள் காத்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்போது இந்த சென்டென்ஸில் வேர்ப் என்னது, காத்திருக்கிறோம், அதாவது காத்து கொண்டு இருக்கிறோம். ஓகே. ஸோ திஸ் இஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஏன்னா இப்போ வரைக்குமே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. இப்போ நம்ம டென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா. ஒரு சென்டென்ஸில் நம்ம நார்மலாக என்ன செய்வோம், சப்ஜெக்ட் எழுதுவோம் இல்லையா. நாங்கள், நாங்கள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். அப்போது வி. நெக்ஸ்ட் என்னது வரணும், வேர்ப் வரணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸில் நம்ம என்ன செய்யணும், நெக்ஸ்ட்டு பி வேர்ப் எழுதணும். இப்போ காத்து கொண்டு இருக்கிறோம். ஸோ வி அப்படிங்கிறதுனால நம்ம ஆர் யூஸ் பண்ணணும். இதுக்கடுத்து மெயின் வேர்ப் எழுதணும். காத்திருக்கிறதுக்காக நம்ம எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில், வெயிட்டிங்னு சொல்லுவோம் இல்லையா. கண்டினியூஸ் அப்படிங்கிறதுனால வெர்போட ஐஎன்ஜி. வி ஆர் வெயிட்டிங். நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். எப்போ வரைக்கும், இப்போது வரைக்கும். till now. நாங்கள் இப்போது வரைக்கும் காத்து கொண்டு இருக்கிறோம். ஓகே. இந்த இடத்துல ஆரோட மீனிங் என்ன, இருக்கிறோம். ஓகே. இதையே நம்ம அவன் இப்போ வரைக்கும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கான் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம், இதோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இதுவரை எனக்கு நீச்சல் தெரியாது. இப்போ வரைக்கும் எனக்கு நீச்சல் தெரியவே தெரியாது. ஒன்று சப்ஜெக்ட் வச்சு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அல்லது இதுவரை அப்படின்னு இருக்கு இல்லையா, till now, இதை யூஸ் பண்ணியும் நம்ம சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுவரை அப்படிங்கிறதுக்கு till now. ஓகே. till now. எனக்கு நீச்சல் தெரியாது. எனக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், ஐ. இப்போ தெரியாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ நெகட்டிவ், didn't அல்லது did not. இப்போ நம்ம நெகட்டிவ்க்கு எழுதிட்டோம். மெயின் வேர்ப் என்னது, தெரியாது. அப்போ நோ. ஐ டிடன்ட் நோ. எனக்கு தெரியாது. என்ன தெரியாது, நீச்சல் தெரியாது. அப்போது ஸ்விம்மிங். ஐ டிடன்ட் நோ ஸ்விம்மிங். இதுவரைக்கும் எனக்கு நீச்சல் தெரியாது. இப்போது அடுத்ததாக நம்ம ஆஃப்டர் யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆஃப்டர் அப்படின்னா என்னது, ஆஃப்டர் அப்படின்னா என்னது, பிறகு, அப்புறம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், நான் உன்னை அப்புறமா பார்க்குறேன், நான் அப்புறமா படிச்சுக்கிறேனே, நான் பிறகு தான் சாப்பிடுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த இடங்களில் நம்ம ஆஃப்டர் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களை பார்க்குறேன். படம் முடிந்த பிறகு நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு இருக்கா. இப்போ இந்த இடத்துல சந்திக்கிறேன் அப்படிங்கிறது தான் வேர்ப். இந்த வேர்பை யார் பண்ணினது, நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த இடத்துல நான் அப்படிங்கிற சப்ஜெக்ட் மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ நான் அப்படின்னா ஐ. சந்திக்கிறேன், ஸோ திஸ் இஸ் ஃபியூச்சர். ஸோ வி ஹாவ் டு ஆட் வில். சந்திக்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம், மீட். ஐ வில் மீட். நான் சந்திக்கிறேன் யாரை, உங்களை. அப்போது ஐ வில் மீட் யூ. நான் உங்களை சந்திக்கிறேன். எப்போ,
படம் முடிந்த பிறகு. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம பிறகு அப்படிங்கிற இந்த வேர்ட் யூஸ் பண்ணணும். அப்போ ஆஃப்டர் த மூவி. தட்ஸ் ஆல். ஓகே, நான் உங்களை படம் முடிந்த பிறகு சந்திக்கிறேன். விருந்து இரவு உணவிற்கு பிறகு தொடங்கும். நைட் டின்னருக்கு அப்புறம் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அப்போ இந்த இடத்துல தொடங்கும்னு இருக்கா. அப்போ இந்த வேர்ப் வந்து எதுக்கானது? விருந்துக்கானது. அப்போ அந்த விருந்து அப்படிங்கிறது தான் என்னது? சப்ஜெக்ட். ஸோ த பார்ட்டி தொடங்கும்னு இருக்கு. ஸோ வி ஹாவ் டு ஆட் will பிஃபோர் மெயின் வேர்ப். மெயின் வேர்ப் தொடங்குதல். அப்போது will start. The party will start. விருந்து தொடங்கும். ஓகே, எப்போ? இரவு உணவிற்கு பிறகு. பிறகு அப்படிங்கிறதுக்கு என்ன சொன்னோம்? ஆஃப்டர். இரவு உணவிற்கு the dinner. விருந்து இரவு உணவிற்கு பின்பு தொடங்கும். கூட்டத்திற்கு பிறகு விவாதிப்போம் அப்படின்னா என்னது? மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ இந்த இடத்துல விவாதிப்போம் அப்படிங்கிறது வேர்ப். அப்போ அதை நம்ம யார் செய்கிறா? நம்ம விவாதிப்போம் அப்படிங்கிறது தான். அப்போது நம்ம அப்படிங்கிறதுக்கு வி. விவாதிப்போம் ஃப்யூச்சர். ஸோ வில் ப்ளஸ் மெயின் வேர்ப். விவாதிக்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம்? டிஸ்கஸ். we will discuss. நாம் விவாதிப்போம். எப்போ? கூட்டத்திற்கு பிறகு. அப்போ பிறகு அப்படிங்கிறதுக்கு ஆஃப்டர். கூட்டம் the meeting. That's all. கூட்டத்திற்கு பிறகு விவாதிப்போம். மதிய உணவிற்கு பின்பு ஒரு குட்டி தூக்கம் போடுவேன். இப்போ மதிய உணவிற்கு பின்பு அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? அப்போது அதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடலாம். ஓகே, இந்த இடத்துல குட்டி தூக்கம் போடுவேன் அப்படிங்கிறது வேர்ப். அப்போ இதை பண்ணினது யார்? நான் தான் செய்ய போகிறேன் இல்லையா? அப்போ ஐக்கு அடுத்து ஃப்யூச்சருங்கிறதுனால வில். இப்போ குட்டி தூக்கம் போடுவேன் இருக்கு இல்லையா? இதை எப்படி எழுதணும் அப்படின்னா ஐ வில் டேக் அ நேப். நேப் அப்படின்னா குட்டி தூக்கம். ஓகே, நான் ஒரு குட்டி தூக்கம் போடுவேன். எப்போ? மதிய உணவிற்கு பின்பு. இப்போ பின்பு அப்படிங்கிறது ஆஃப்டர். மதிய உணவு த லஞ்ச். மதிய உணவிற்கு பின்பு நான் ஒரு குட்டி தூக்கம் போடுவேன். ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கிளாஸில் பார்த்த இந்த வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா? இதை யூஸ் பண்ணி இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.